வாழ்க்கையில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தாங்க இருக்குது. ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்கூலில், காலேஜ் பசங்களுக்கு காலேஜில், வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில், வீட்டில் இருக்கவங்களுக்கு வீட்டிலே பிரச்சனை. நம்ம கதையில் இருக்க இந்த 5 பேர்த்துக்கும் ஒரு பிரச்சனை. அது என்னன்னு பார்ப்போம். ஹலோ. 87 கேர்ள்ஸ் ஐ வில் பி பேக். சொல்கிறா? அப்படியா? சரி, நான் பசங்களை கூப்பிட்டு வந்துடுறேன். ஜி ஹரி வர சொல்லியிருந்தாண்டா. சூரிய கூப்பிட்டு போலாம். மச்சி சொல்டா. ஓகே, வரேன். மச்சி, ஹாய் மச்சி, மச்சி, எப்படிடா எப்படா இருக்க? இருக்க? எங்கடா கூப்பிட்டாதான் வரீங்க? அப்படிலாம் இல்ல, ஏன்டா நீ வேற. என்ன யாரையும் தானே கூப்பிட்டுருந்தேன், ஆளையே காணோம். மச்சி, அவனுக்கு ஃபோனை போடு. சி, இதோ வந்துட்டான் பாருடா. பார்த்தல எங்கள் ப்ராடக்டை. மச்சி. ஹாய் மச்சி. போதும் போதும். ஆமா, இந்த ஹரி எங்கடா போனா? அவன் எந்த பொண்ணு கூட நேரம் கடலை போட்டிருக்கானோ. வாடா மன்மதா. அப்படிலாம் மச்சி, ஒன்றும் இல்லடா. எப்படிடா இருக்கிற? நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதுவே நடந்துருச்சு. திரும்பவும் அவங்க 5 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இருக்கும்போது ஸ்கூலே அவங்க கண்ட்ரோலில் இருந்துச்சு. நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே. நான் இப்போ தான் அவங்க ஹாஸ்டல் கேட்டில் பார்த்தேன். என்னதான் பண்றாங்க நானும் பார்க்குறேன். பேர் கௌதம், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். சும்மா சின்ன சின்ன சண்டைன்னு போட்டுட்டு இருந்தவன் இன்னைக்கு காலேஜே அவன் கண்ட்ரோலில் இருக்குது. ஒன்றும் இல்லை, சும்மா ஏதோ ஒரு சீனியர் பொண்ணுகிட்ட விளாண்டான் அப்படிங்கிறதுக்காக, அந்த பொண்ணு இவனுக்கு பிடிக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பையனை அவன் கிளாஸ்லேயே வந்து அடிச்சிட்டான். இங்க நான் தான் எல்லாம், நான் மட்டும்தான். ஒரு காலத்தில் நம்ம இருந்ததோடவா? ராஜு, அவன் வண்டி ஒருத்தன் இடிச்சு நாஸ்தி பண்ணிட்டு போனானே, யாருன்னு தெரியுமா? யாரா அவன்? அது அவன் தான். சி கூல் மச்சி, கூல்டா. எல்லாம் சரியாயிரும், கவலைப்படாத. அரவிந்தா, அவன் ஃப்ரெண்டு காலை ஒருத்தன் அடிச்சு வச்சிட்டான், அது உனக்கு தெரியுமா? யாரா அவன்? அதுவும் அவன் தான். பிரச்சனைக்கே போகாத நீ ஒரு விஷயம் டீபாரானியா, அதுக்கு ரீசன் யாருன்னு தெரியுமா? அதுவும் அவன் தானே. அவன் கேர்ள் பெஸ்ட் ஒருத்தனை ராவடி பண்ணானே, அது யாருன்னு தெரியுமா? உங்கள் 5 பேர்த்திட்ட பிரச்சனை பண்ண மாதிரியே எனக்கும் ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கான். அதை நான் இப்போ சொல்ல,
டைமர் அப்போ சொல்கிறேன். அவனை என்னடா பண்ணலாம்? அவனை மறக்க முடியாத மாதிரி ஏதாவது பண்ணுண்டா. ராஜ், சக்தி, ஸ்கெட்சை நீங்கள் போடுங்க. அதை அரவிந்தா, ஹரி, நீங்கள் 2 பேரும் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. பண்ணுறோம் மச்சி. இந்த பிளானு எல்லாம் சார்ட்டில் இருக்குது, அதெல்லாம் ஓகே. நம்ம சக்தி எங்க? சக்திக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அவன் இடத்துல இருந்து நாம தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். சரியா? என்னமோ. பிரதீப்பும் பிருத்திவியும் ஊர்ல இல்ல. ஸோ இவங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. பிரபு இவங்ககிட்ட இருந்து பிரிஞ்ச ஒரே டைம் அவன் ஆள் கூட லஞ்சு சாப்பிட்ற டைம் மட்டும் தான். ஸோ அந்த டைம் தான் கரெக்டா இருக்கும் அவனை தூக்குறதுக்கு. பிரபுக்கு எடுத்து பார்த்தோம்னா பாஷாவுக்கு லாங் டிரைவ்னா பேஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ லாங் டிரைவா போற சமயம் பார்த்தா அவனை தூக்கி லாக் பண்ணணும். கதிரை தூக்குறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அவன் கொஞ்சம் வெயிட்டு கை. ஸோ அவன் ஜிம்முக்கு போற டைமா பார்த்து கரெக்டா பிளான் பண்ணி அடிக்கிறோம், தூக்குறோம். அடுத்து சந்துரு. இவன் தான் கௌதமோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனால் இவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு வீக்னஸ் பொண்ணுங்கிட்ட பேசுது. ஸோ பொண்ணுங்கிட்ட பேசுகிற சமயம் பார்த்தா இவனை தூக்கி ஆகணும். இதுதான் நம்ம பிளான். எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? இவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டோம்னா கௌதம் தூக்குறது ரொம்ப ஈஸியாயிரும். ஸோ கௌதம் அவுட்டு. சூர்யா, அந்த ஹெல்மெட் எடுறா. மச்சி, நான் ஃபோன் பேசிட்டு வர மாதிரியே வரேன். நீ சாவி தேடுற மாதிரியே போய் அவனை சொருகிடு. ஓகே? ஓகேடா. 1 அவுட்டு. அவன் பைக் அங்கே தான் நிப்பாட்டுவான். அவனா? இதோ அவன் தானே. கை கட்டாதடா. வா 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 வா. அவுட்டு. மச்சி, கதிர் அடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லைடா. அவன் ஈவினிங் ஆனால் ஜிம்முக்கு வருவான். அதுதான் சரியான நேரம். நான் என் கச்சிஃபில் குளோரோஃபார்ம் வச்சுருக்கேன். நீ அவனை புடி, நான் அவனை அழுத்திடுறேன். ஓகேடா. ஓகே? அவுட்டு. மச்சி, அவன் அந்த பொண்ணு பார்க்க தாண்டா போகிறான். சீக்கிரம் போய் அவனை வாண்டக் பண்ணுறான். சீக்கிரம் போடா போடா. அடிங்க. Mission complete. டைம் ஆயிடுச்சுன்னு ஒருத்தனையும் காணோம். ஃபோன்ல வர சிக்னல்ல என்னங்கடா? உனக்கெல்லாம் இதாண்டா கதி. டே ராஜ், வந்து அவனை அடிடா. யாய்.
சாகுடா. என் தம்பி உன்னை என்னடா பண்ணான்? ஏய், என் தம்பி உன்னை என்னடா பண்ணான்? யாரா உன் தம்பி? ஒருத்தன் அடிச்சு தான் தெரியும், நீ தான் ஊரே அடிச்சிருக்க. 2 இன்ச்ரா, 2 இன்ச். இன்னும் கொஞ்சம் மேலே அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன், அவன் செத்துருப்பான்டா. என்னடா சொல்ற? தம்பி அடிபட்டதுக்கு காரணம் இவனா? நான் தங்கச்சியை நினைச்ச என்னோட கேர்ள் பெஸ்டியை டார்ச்சர் பண்ணது நீ தானடா? என் வண்டி இடிச்சு நாசம் பண்ணது நீ தானே? என் ஃப்ரெண்டு உன்னை என்னடா பண்ணான்? அவன் காலை ஏன்டா உடைச்ச? எங்கள் ஃப்ரெண்டு சக்தி டீபார் ஆனதுக்கு ரீசனே நீதான்டா. இதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல? டேய், இனிமேலாவது திருந்தி வாழ்றா. பின்னாடி உன் ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்கான் பாரு, போ அவனோட ஜாயின் பண்ணிக்கோ. கொஞ்சம் தோல் குடுறா. வாடா. சந்துரு. ஆ